Hi friends, welcome to my channel. TNPSC Technical Service எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யாராச்சும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. என்னோடய சப்ஜெக்ட் கோட் 554, அதாவது சிஎஸ் அண்ட் ஐடி அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனில் தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுறப்ப அவங்களுக்கு 10 யூனிட்கான டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னோடய சப்ஜெக்ட் கொடுக்கான சிலபஸ் தான் இப்போ என் கையில் இருக்குது. இதில் 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டடி பிளான் எப்படி போகுதுங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். இதில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங் சியில் இருந்து மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதை நான் எப்படி டவுன்லோடு பண்ணேன் அப்படின்னா, நிறைய 10 யூனிட்ஸ்குள்ளேயும் சப்டைட்டில்ஸ் மாதிரி நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக் வைஸாக போய் நம்ம நெட்டில் கூட டவுன்லோடு பண்ணிக்கலாம். நிறைய காலேஜோட வெப்சைட்லேருந்து நிறையா பிடிஎஃப் இருக்குது. நான் இந்த எங்கேருந்து டவுன்லோடு பண்ணேன்னா, மல்லாரெட்டி காலேஜ்னு சொல்லி ஒரு காலேஜோட பிடிஎஃப்லேருந்து தான் நான் என்னோடய யூனிட்கான எல்லாத்தையும் நான் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி தான் நான் லேப்டாப்பில் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி பிஎஸ்சி ஐடி தான் நான் படிச்சிருந்தேன் காலேஜ் டைமில். அது மறுபடியும் எனக்கு ரிமைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. இருந்தாலும் ரொம்ப வருஷம் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்ப நேரம் கொடுத்து நானும் படிச்சுட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் பாதி யூனிட் கவர் பண்ணிட்டேன். பாதிக்கு மேலே கவர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு அதை ஒரு ரிவிஷன் விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நான் போட்டிருக்க எஃபெக்ட் எந்தளவு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட் என்னங்கிறது, நான் போட்ட எஃபெக்டோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். பார்க்கலாம் எந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு. இந்த எக்ஸாம் யாருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மெட்டீரியல்ஸ் நீங்கள் எங்கேயுமே தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட 3 வருஷத்தோட செமஸ்டருக்கான புக்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே போதுமானது. நான் படித்து ரொம்ப கேப் ஆனதுனால தான் நான் இந்த மாதிரி பிடிஎஃபை டவுன்லோடு பண்ணி லேப்டாப்பில் போட்டு படிச்சுட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி படிச்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே மெயின் சப்ஜெக்டான பேப்பர் தான். அடுத்து நம்மளுக்கு பேப்பர் 1 இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்னோட என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பேப்பர் 1ல் நம்ம குரூப் 4ஓட சிலபஸே தான். தமிழ், ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இதில் நான் தமிழ் இதில் எலிஜிபிள் மார்க் ஆட் பண்ண மாட்டாங்கிற ஒரே ரீசன்னால் நான் அதுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுத்து நான் படிக்கலை. ஆல்ரெடி நான் குரூப் 4 எக்ஸாமில் அப்ளை பண்ணி எழுதியிருக்கிறதுனால கண்டிப்பாக அது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதனால் ஜிஎஸ்க்கு மட்டும் நான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம்னு சொல்லி படிக்கிறப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு புக்கு தான் சந்தோஷ் மணி ஒன்லைனர் புக்கு. உண்மையிலேயே சொல்லியாகணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த புக். எனக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. நம்மளாக புக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரில. அதோட அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த டயத்தில் எனக்கு இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த புக்கை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.